ஏறத்தாழ 25 முறைக்கு மேல் கழகத்துக்காக நடந்த போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று, குறிப்பாக ஓராண்டு காலம் மிசா கொடுமையிலே ஆட்படுத்தப்பட்டு உடல் முழுவதும் இரத்த கரைகள் ஏற்பட்டு ஏறத்தாழ 3 மாத காலம் அவர் சிறையிலே இருந்தே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். திருமணமாகி 3 மாதம் கூட ஆகாத நிலையில் சிறைக்கோட்டையிலே மிசா கொடுமைக்கு ஆட்பட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவருடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக உணர்ந்திருப்பீர்கள். மிசா கொடுமை என்றால் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்றால் கூட அவர்களுக்கு இந்த தேதியிலே சிறைக்கு வந்தார், இந்த தேதியிலே வெளியிலே போவார் என்று ஒரு சின்ன வில்லை இருக்கும், சட்டையில் போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு மிசா கொடுமைக்கு ஆட்பட்டு உள்ளே இருப்பவர்களுக்கு வந்த தேதியும் கிடையாது, புறப்படுகின்ற தேதியும் கிடையாது, எப்போது ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. அப்பேற்பட்ட கொடுமைகளை அனுமதித்துக் கொடுத்த நேரத்தில் நாங்களெல்லாம் விடுதலை பெற்று வெளியே செல்வோமா என்ற நிலை இருந்தபோது தளபதி அவர்கள் புன்வரலோடு ஒரே அறையில் 2 பேரும் இருந்ததும், ஒவ்வொரு நாளும் நான் வெளியே செல்வது என்பது இல்லை, ஒருவேளை நம்முடைய உடல் மட்டும்தான் வெளியே செல்லும் என்று சொல்லிக் கொடுத்த அதே நேரத்தில் சிட்டிபாபு அவர்கள் மரணமடைந்தார்கள். நான் நேற்று சொன்னல, பாரு சிட்டிபாபு உடல் வெளியில் போகுது பாரு என்று சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருந்தார். அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் வெளி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். நானும் தளபதியார் அவர்களும் மருத்துவரிடம் அனுமதி கேட்டு வெளியிலே சென்று வெளி மருத்துவமனையிலே பொது மருத்துவமனையிலே அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ள தள்ளிட்டு போறாங்க. தள்ளிட்டு போகும்போது கடைசியான கண்ட காட்சியின் சிட்டிபாபு அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், எங்கள் இருவருடைய கையை பிடித்துக் கொண்டார். கடைசியா பேசுது எங்கள் இருவரிடம் அதுதான். என்ன சொன்னார் என்றால், கட்சியை பார்த்துங்கடா, தலைவரை கைவிட்டுறாதீங்க, தலைவரை பார்த்துங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்த நேரத்தில் ஸ்ட்ரெச்சரை உள்ள தள்ளிட்டு போயிட்டாங்க. கண்ணீர் ததும்ப நாங்கள் இருவரும் அங்கிருந்து அவர் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டே இருந்து விட்டு திரும்பி வந்தோம். சிறைக்கு வந்த பிறகு அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டோம். ஜனவரி 5ஆம் தேதி 1977. உள்ளே அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? மரணம் அடைந்து விட்டார். வெளியிலே இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் கழகத்தோழர்களும் இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு அந்த வீரனுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். இது வரலாறு. அப்பேற்பட்ட ஒரு வரலாறு தான் நமக்கெல்லாம் அமைய போகிறது என்று தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கே சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு நெஞ்சுரம் இருந்திருந்தால், எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால், ஒரு கற்பனை என்று கூட சொல்ல முடியாது, நிஜமாக நடந்தது. சிட்டிபாபுடைய மரணம் நிஜமாக நடந்தது. எப்படி நடந்தது என்றால், உள்ளே கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்த அறைக்குள்ளே இருந்தவர்களை வெளியிலே எடுத்து போட்டு அடித்தார்கள். சிறை காவலர்கள் அடித்த நேரத்தில் அவர் வயிற்றில் ஷூக்கால வைத்து மிதித்த நேரத்தில் தொப்புள் அப்படியே ஒரு பெரிய ஒரு பழம் மாதிரி, சாத்துக்குடி பழம் மாதிரி வீங்கிடுச்சு. மறுநாள் வீங்கிட்ட பிறகு மருத்துவம் நடந்தது. தொடர்ந்து மருத்துவத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவார். கடைசியில் அதை சீர்கோத்துட்டு கடைசியில் அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது சிறையிலே அடிபட்ட காரணத்தினால் இது இந்த விபத்து. இதே போலவே எங்களுக்கும் ஏற்படும் என்றுதான் நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். ஏறத்தாழ இது நடந்தது 1976. இன்றைக்கு 25.
கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நினைவு வருகிறது சொன்னால், இதை போல பல நினைவுகள் வந்து போகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த சரித்திரம் என்பது நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சரித்திரம். எதை பற்றும் கவலைப்படாமல் ஒரு சிங்க மரவனாக வீரனாக செட்டிபாபு மறந்ததை எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா பொதுக்கூட்டங்களிலும் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து கூறுவார்கள். எப்படிப்பட்ட வீரனாக திகழ்ந்தார், ஒரு வீர மரவனாக மறைந்தார் என்பதை பற்றி சொல்கின்ற இடத்தில் ஒவ்வொரு எதிர்கால இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்து இந்த இயக்கம் எந்த அளவுக்கெல்லாம் தியாகம் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட தியாகிகள் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் கழக பணி ஆற்றுவது மிகச்சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னாங்க. நான் 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஏன்னா தம்பிகள்லாம் வராங்க, இவங்க கொஞ்சம் முன்னாலே வந்துட்டா நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கு, முன்னாலே போய் அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும், வரவேற்கணும் என்ற நிலையோடு. ஏன்னா நம்முடைய தம்பிகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய இயக்கத்தில் இங்கே இயக்க கூட்டங்களை வந்து பேசுகிறார்கள். ஆகவே அவர்களை வரவேற்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு முன்னாலே வந்திருக்கிறேன். இது எங்களுடைய கடமை. நீங்கள்லாம் அந்த இயக்கத்திற்கு வெளியில் இருந்து ஆற்றுகின்ற பணி பல பேருக்கு தெரியாது. இப்போதுதான் இப்போ மேடைக்கு வந்த பிறகு தெரியும், இவங்கெல்லாம் நம்ம இயக்கத்துக்கு முன்னால் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது. இது தொடர்ந்து இந்த நிலை நீடிக்க வேண்டும். நீங்கள் நடக்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு நம்மை புறக்கணிக்கிறது, எந்தெந்த விதத்திலெல்லாம் புறக்கணித்துக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா நான் கொடுக்கின்ற வரி பணம் ₹1 25 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க. பல திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் அவர்களே அறிவித்த திட்டங்கள், அவர்களே அடிக்கல் நாட்டிய திட்டங்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வந்து சேரவில்லை. 2013-14 கொண்டு வரப்பட்ட திட்டம் 60 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் ரயில்வே திட்டம். இன்னைக்கு ரயில்வே கூட்டம் நடந்தது, ஜெனரல் மேனேஜர் தலைமையில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திலையும் திரும்ப இதெல்லாம் சொன்னோம். அவங்க காது செவிடு கேளாக்காதாக இருக்கின்ற காரணம் தான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நடக்கிறப்ப நடக்கட்டும் என்று. ஸ்ரீபெரும்புதூர் வந்து கூடுவாஞ்சேரி வரை 1500 கோடி திட்டம் 2013-14 கொண்டு வந்த திட்டம் நிறைவேறல, அப்படியே கிடக்குது. சென்னை மாமல்லபுரம் கடலூர் 2670 கோடி ரூபாய் சர்வே நடந்தது, அப்படியே தூக்கி போட்டாங்க. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி 143 கிலோமீட்டர் 2012 ஆண்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2053 கோடி ரூபாய் திட்டம் எடுத்துக்கவே இல்லை. ஈரோடு பழனி 91 கிலோமீட்டர் 2000 தொடங்கப்பட்டது, இன்னும் முடிக்கப்பட்டு தொடர்ந்து அப்படியே ஸ்னைல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. பெரம்பூர் மொரப்பூர் தர்மபுரி 358 கோடி 36 கிலோமீட்டர் நடக்கல. மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்னும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆக ரயில்வே திட்டங்கள்லாம் இப்படி இருக்குது. இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறாமல் இருக்கின்ற நேரத்திலும், இதெல்லாம் ஒன்றிய அரசு திட்டங்கள் என்ற வகையிலே அவை புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலும், நம்முடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் சென்ற தேர்தலில் குறிப்பாக மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாரா வரமாட்டாரா என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தேர்தல் அறிக்கையிலே நான் தான் அந்த தேர்தல் அறிக்கையை எழுதினேன். அந்த தேர்தல் அறிக்கையில் எழுதும் போது எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா தலைவர் ஒன்று சொல்லிட்டா நிச்சயம் நிறைவேற்றார்.
ஆனால் நான் எச்சரிக்கிறது என்னுடைய கடமை. அண்ணா இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் சொல்ல நேரத்தில் அதை பற்றி கவலைப்படாத, நீ எழுத சொன்னா எழுது அப்படின்ட்டார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு மாசுக்கு 1000 ரூபாய், 1,16,00,000 பேர். கைதட்டவங்களுக்கு எத்தனை பேருன்னு தெரியாது, உங்களுக்கு வர்றதுதான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 1,16,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. விடியல் பயணம் பஸ்ல இலவசம்னு சொல்லக்கூடாது, அது விடியல் பயணம்னு சொல்லு அப்படின்னாரு. அந்த விடியல் பயணம் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நாளைக்கு 56 லட்சம் பேர் பயணிக்கிறீர்கள். கட்டணமில்லாத பயணம் 56 லட்சம் பேர். 40% அரசு வேலை இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க இவங்களுக்கு தான், கிட்டத்தட்ட 50% உட்கார்ந்துருக்காங்க பெண்கள். 40% ஒரு வேலை 100 வேலை இருந்தாலும் 40% 40 பேர் பெண்களா இருக்கணும் சொல்லி நம்ம அரசாங்கம் இப்ப வேலை கொடுத்துட்டு இருக்கு. புதுமை பெண் திட்டம் 12வது படிச்சாச்சுன்னா உயர்கல்விக்கு போகணும், கையில பணம் கிடையாது, நான் தரேன் சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டத்திற்கு 2,70,000 பேர் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம வீட்டு பெண்கள். அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், +2 படிச்சுட்டு மேல படிக்கிறது வாய்ப்பு இல்லாத பிள்ளைங்க பையன்களுக்கு மாதம் 1000 ரூபாய். 3,30,000 பேர் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. காலை உணவு நம்ம குழந்தைகள்லாம் காலையில் உணவு சாப்பிடுது, எங்க சாப்பிடுறோம்? ஸ்கூல்ல போய் சாப்பிடுது. 34,987 பள்ளிகள், அதில் காலை உணவு உண்ணுகின்ற குழந்தைகள் மட்டும் 20,73,536 குழந்தைகள் தினந்தோறும் காலை உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் இதுக்கு போதிய நிதி ஆதாரம் கிடையாது. ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நமக்கு அத்துமீறி நம்முடைய நிலையை மீறி தேவைப்படுகின்ற நேரத்தில் கடனை வாங்கி அதை திருப்பி செலுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, தலைவர் தளபதி அவருடைய அரசை நாம் மறக்கவே கூடாது. என்றைக்கும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற தேர்தலிலும் நீங்கள் மறக்கக்கூடாது. மிக மிக முக்கியமான ஒன்று. 2014 23 வரைக்கும் தமிழ்நாடு வரியாக ஒன்றிய அரசு கொடுத்தது மட்டும் 6,4 லட்சம் கோடி. 6,4 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு கொடுத்திருக்குது. அதுல தமிழ்நாட்டுக்கு தந்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 58,000 கோடி. நம்ம கொடுத்தது 6,000 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு தந்தது வெறும் 58,000 கோடி தான் வரி பகிர்வாங்க. உத்தரப்பிரதேசம் குறைஞ்ச வரியை கட்டது, ஆனால் 2,5 லட்சம் கோடி வரியாக கொடுத்திருக்காங்க, பகிர்வாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டிற்கு ஜிஎஸ்டி மூலம் நமக்கு இழப்பு ஏற்படும், 20,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது. திரும்ப தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. எய்ம்ஸ் 2015 ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையில் அந்த கல்லூரியும் அதே போல ஹாஸ்பிட்டலும் கட்டித்தரேன்னு சொல்லி ஏமாத்தி 2015 ப்ரொபோசல் கொண்டு வந்து 2019 தேர்தல் காலத்தில் அடிக்கல் நாட்டார். இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் வந்து மோடி அடிக்கல் நாட்டு போனார். அடிக்கல் நாட்டு போனது அவ்வளவுதான். ஏன் ஆரம்பிக்கலன்னு பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 7-8 தடவை கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும் போதெல்லாம் மத்திய ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொல்லுவார், அவர் பாலுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. கல்லூரி வந்துடுச்சுங்கிறாரு. எங்க வந்ததுன்னு கேட்கிறாங்க. திருநெல்வேலியில வந்திருக்குது அப்படிங்கிறாரு. நான் கேட்கறது மதுரை எய்ம்ஸ், அவர் பதில் சொல்றது திருநெல்வேலி. 150 கிலோமீட்டர் தாண்டி 50 பேரை வச்சுட்டு கிளாஸ் நடத்துறோம், மதுரை எய்ம்ஸை திருநெல்வேலியில் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அதுக்கு நிர்வாக அலுவலகம் எங்க இருக்குதுன்னு கேட்டா 400 கிலோமீட்டர் தாண்டி பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படிங்கிறார். அந்த பாராளுமன்றமே சிரித்தது மந்திரி சொல்ற பதில பார்த்து. 150 கிலோமீட்டர் தாண்டி கல்லூரி நடக்குது, 400 கிலோமீட்டர் தாண்டி நிர்வாக அலுவலகம் இருக்குன்னு சொன்னா
எந்த அளவுக்கு இந்த ஏமாற்று வித்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை வரவே இல்லை. 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம். மன்மோகன் சிங் காலத்தில் நாங்கள்லாம் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2025 கொண்டு வந்த திட்டம். 2025 என்ன திட்டம் கொண்டு வந்தோம்னா, எல்லாம் ஏழைகள் படிச்சு பட்டினியாக கிடக்கிறாங்க, வேலையே இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு 100 நாளாவது வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கும்போது ஊதியத்தையும் கொடுக்கணும். சொல்லி ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கணும், கட்டாயம் கொடுத்தாகணும். ஒரு கிராமத்தில் 1000 பேர் 1000 வீடுனா 1000 வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கப்படுகின்ற 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் 1,11,000 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சோம். இப்போ என்ன ஆச்சு? அது கழுது திட்ட கட்டணம் பாயி இன்னைக்கு 83, 82, 80,000 கோடி ஆச்சு. அதுவும் கொடுக்கறது இல்லை. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3034 கோடி பாக்கி இருக்குது. மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது. அதனால நம்ம பணம் கொடுக்க முடியல. எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் கொடுக்காம இன்னைக்கு வேலையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. இன்னைக்கு நம்மளாலே கொடுக்க முடியல. எவ்வளவு நாளைக்கு கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 6-7 மாசமா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்த ஒதுக்கீடு 100 நாள் வேலை திட்டத்திற்கு இப்ப ஒதுக்கீடு எவ்வளவுன்னா 0.26%, 0.25%. 0.25% கொடுக்கறாங்க. உலக வங்கி என்ன சொல்லி இருக்குதுன்னா, இந்த திட்டத்தை பார்த்துட்டு உலக வங்கி 1.7% கொடுக்கணும், கிட்டத்தட்ட 2% கொடுக்கணும். 2% எங்க இருக்குது, 0.25% எங்க இருக்கு? ஒன்றிய அரசு பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை. இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரும்ப திரும்ப சத்தம் போடுறோம், எழுந்து பேசுறோம். சபாநாயகர் உட்கார்னு சொல்றாரு ஒழிய உரிய பதிலா எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதே கிடையாது. பல நேரங்களில் செவிட்டுக்கார அந்த பக்கம் திரும்பிக்காரு, இந்த பக்கம் திரும்பவே மாட்டார். குரலே போயிடுச்சு. முன்னால் இந்த குரல் இப்ப இருக்கிற குரல் பாத்தீங்களா? என் குரலே போயிடுச்சு. சத்தம் போட்டு முதல் பெஞ்சில் உட்காந்து குரல் சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? அவர் கேட்காம இருக்குது இங்கேருந்து அவ்வளவு தூரத்தில். ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படுறதில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவர் எழுந்து பேசுறாரு, கேட்கிறாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அது பதில் சொல்றதுக்கு அமைச்சர் எழுந்து பதில் சொல்ல வேண்டாமா? கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 1,11,000 கோடி 2021 கொடுக்கப்பட்டது. 23, 24 86,000 கோடி. எவ்வளவு குறைஞ்சு போச்சு? அது கொடுக்கறது இல்லை. இப்படி 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுடைய பிளாக்ஷிப் புரோகிராம் என்று நிதி மந்திரியாக இருந்த சிதம்பரமே அன்னைக்கு சொன்னார். எங்களுடைய பிளாக்ஷிப், எங்க கொடி போட்டு நீந்தி கொண்டிருக்கின்ற கப்பலை போன்றது அந்த திட்டம். எங்களுடைய அரசாங்கத்திலே மிக முக்கியமான திட்டம் என்று பெருமையா பேசினார் சிதம்பரம் அந்த திட்டத்தை அறிவிக்கின்ற நேரத்தில். இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. தமிழகத்துக்கு வர வேண்டிய பணம் புறக்கணிக்கப்படுகிறது, கொடுக்கப்படலை. நியாயமற்ற முறையில் ஒன்றிய அரசு நடக்கிறது. இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை எடுத்து காட்டுவது, எடுத்துச் சொல்வதற்கு, மக்களிடம் சொல்வதற்கு, இது உன்னுடைய தமிழகம், பாரம்பரியம் வாய்ந்த தமிழகம், உன்னுடைய தமிழகத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சி, அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை தலைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கீழடிங்கிற பகுதியில் மண்ணை தோண்டி இன்றைக்கு ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணுக்கடியில் இருந்த பொருள்களை எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறார். புளோரிடா மாநிலத்திற்கு, அமெரிக்காவுக்கு அனுப்பி அது எவ்வளவு காலத்துக்கு முன்னால இந்த பொருள் கிடைத்திருக்கும் தமிழகத்தில் என்று ஆராய்ச்சி செய்கிறார். குஜராத்துக்கு அனுப்புகிறார், அகமதாபாத்துக்கு அனுப்புகிறார். 3 சேர்ந்து ஒரே நேரத்தில் வருது, பதில் வருது
5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இரும்பு தமிழகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பெருமையை, தமிழகத்தினுடைய பெருமையை, தலைவருடைய பெருமையை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார் சொன்னால், இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய பெருமை, காலங்காலமாக தமிழனுடைய பெருமை, கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் பிறந்த பெருமை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நான் சொல்வதற்கு காரணம், நம்முடைய பெருமையை உணர வேண்டும், நமக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி ஒழுங்காக வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வேண்டும், ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனோடு இருப்பதும் தெரிய வேண்டும். எதிர்காலத்தில் ஒன்றிய அரசு யாரை நிறுத்தினாலும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் புரிவித்து, இன்றைக்கு வருங்காலத்தில் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.